ஆனந்தி வணக்கம். பொதுவாக கொலை இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது அந்த புலன் விசாரணை, போலீசாருடைய புலன் விசாரணை, அவர்கள் கொலையாளி யாரு, குற்றம் செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணை என்பது திரைப்படத்தையே மிஞ்சும் அளவுக்கு மிக த்ரில்லராக, சுவாரஸ்யமாக பல நிகழ்வுகளில் நடந்திருக்கிறது. அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடல். அந்த கொலை செய்தவர்கள் யார், அதை எப்படி போலீசார் கண்டறிந்தார்கள் என்பதுதான் மிக வியப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லராகவும் இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு கொலை செய்யப்பட்டவருடைய மனைவி மற்றும் அவருடைய கள்ளக்காதலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது எப்படி கண்டறிந்தார்கள் என்றால், சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 4வது நடைமேடையில் கடந்த 5ஆம் தேதி அன்று ஒரு சூட்கேஸ் கேட்பாளற்று கிடந்துள்ளது. இதை பற்றி போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. தகவல் கிடைத்தவுடன் விரைந்து சென்ற போலீசார் அந்த சூட்கேஸை திறந்து பார்க்கிறார்கள். அப்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. காரணம், அந்த சூட்கேஸில் தலை, கை, கால்கள் முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில் கழுத்தில் இருந்து இடுப்பு வரையிலான உடல் பகுதி மட்டுமே சூட்கேஸில் இருந்தது. அதை கண்டு போலீசார் உடனடியாக இது யார், இந்த கொலை செய்தவர் யார் என்பதை தீவிரமாக விசாரணை இறங்குகிறார்கள். ஆனால் தொடக்கத்தில் போலீசாருக்கு மிகப்பெரிய துப்பு கிடைக்கவில்லை. எந்த ஒரு ஆதாரம் கிடைக்காத காரணத்தால் அப்போது ஒரு சிறிய ஒரு தடங்கள் ஏற்படுகிறது அந்த புலன் விசாரணையில். அதற்கு பிறகுதான் கொலை செய்யப்பட்ட வாலிபருடைய உடலில் ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டுமே இருந்திருக்கிறது. அதுதான் அந்த கொலையான நபர் யார், அவரை கொலை செய்தவர் யார், அதுக்கு உடந்தையாக இருந்தவர் யார் என அந்த சம்பவத்தின் ஒட்டுமொத்த தகவலையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது அந்த கொலை செய்யப்பட்டவரிடம் இருந்த ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டும்தான். அதாவது அவர் யார் என்பதை தெரியாத நிலையில் போலீசார் முதலில் சற்று திணறி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் உடலில் ஏதாவது தடையும் இருக்கிறதா என்பதை போலீசார் முழுவதுமாக பார்க்கிறார்கள். அப்போது ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டும்தான் அந்த சூட்கேஸில் இருந்திருக்கிறது. அது எங்கு வாங்கப்பட்டது என்பதை கண்டறிவதற்காக அந்த ட்ரௌசர் இருக்கக்கூடிய பார்கோட், அந்த பார்கோடை ஸ்கேன் செய்கிறார்கள். அது ஸ்கேன் செய்யும் போது அது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல துணிக்கடை ஒன்றில் அந்த ட்ரௌசர் வாங்கப்பட்டிருப்பதை போலீசார் முதலில் கண்டுபிடிக்கிறார்கள். அதை வைத்துதான் அடுத்தடுத்த போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போது அந்த துணிக்கடையில் எந்த துணிக்கடையில் வாங்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அதை வைத்து துப்பு துளக்கியதில் தான் போலீசாருக்கு ஒரு செல்போன் எண் கிடைக்கிறது. எந்த கடையில் அந்த ட்ரௌசர் வாங்கப்பட்டது என்பதை கண்டறிந்து அந்த கடைக்கு செல்கிறார்கள். அந்த கடையிலிருந்து எப்போது அது வாங்கப்பட்டது என்பதை கண்டறிகிறார்கள். அப்போது அங்கு பதிவான அந்த பில் கண்டறிகிறார்கள். அந்த பில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த எண்ணை போலீசார் தங்களுடைய செல்போனில் சேவ் செய்யும் போது அந்த எண்ணில் ஒரு புகைப்படம், வாட்ஸ்அப் டிபி வாட்ஸ்அப்பாக இருக்கிறது. அதில் ஒரு பெண் புகைப்படம் இருக்கிறது. அந்த பெண் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அதாவது அந்த நபர், அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபர், அந்த எண்ணை வைத்து போலீசார் தீவிரமாக விசாரிக்கிறார்கள். அப்போது அந்த எண்ணுடைய சிக்னல் தேனாம்பேட்டை மற்றும் தீநகர் பகுதியில் சுட்டித் திரிவது தெரிய வருகிறது. எந்த பகுதிகளுக்கு அந்த நபர் அதிகமாக செல்கிறார் என்பதை முதலில் போலீசார் ரகசியமாக கண்காணிக்கிறார்கள். அப்போது போலீசார் தேடிய அந்த நபர் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனை பகுதியிலே அதிகமாக நடமாடியது போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது. அந்த எண்ணுடைய சிக்னல் தேனாம்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அடிக்கடி அங்கு வருவது அந்த போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது. அப்போது சம்பந்தப்பட்ட செல்போன் எண்ணை தங்களுடைய செல்போனில் பதிவு செய்கிறார்கள். அப்போது அந்த எண்ணில் வாட்ஸ்அப் டிபியில் ஒரு பெண்ணின் புகைப்படம் ஒன்று இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து கொலையாளி அந்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள். அப்போது தனியார் மருத்துவமனைக்கு சென்று உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த பையை போலீசார் அந்த துணியை காட்டுகிறார். அதாவது சூட்கேஸில் ஒரு ட்ரௌசர் மட்டும், துணிப்பை மட்டும் இருந்திருக்கிறது. அந்த துணிப்பையை எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவமனையில் அவர்கள் காண்பிக்கிறார்கள். அப்போதுதான் மருத்துவமனை பணியாற்றிய ஊழியர்கள் கூறுகிறார்கள், இது எங்கள் மருத்துவமனையில் பயன்படுத்தக்கூடிய துணிப்பை தான் என்று அதை உறுதிப்படுத்துகிறார்கள் மருத்துவமனை பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். அப்போது அந்த பெண்ணின் புகைப்படத்தை காமிக்கும் போது இந்த பெண் அடிக்கடி எங்கள் மருத்துவமனைக்கு வருவார் என்று அந்த மருத்துவமனை தரப்பில் கூறுகிறார்கள். உடனடியாக அது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்யும் போதுதான் போலீசார் அந்த மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அப்படி பல பேர் புற்றுநோய்க்கான சிகிச்சை பெறுவதில் அந்த பெண், அதாவது கொலை செய்த அந்த பெண் பல பேரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை போலீசார் கண்டுபிடிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மருத்துவமனை நோயாளி போன்று போலீசார் நடித்து அந்த செல்போன் எனக்கு தொடர்பு கொள்கிறார்கள். நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு சிகிச்சை வேண்டும் என சொல்கிறார்கள். அதை கேட்டு அந்த பெண் உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என கூறுகிறார்கள். இது அனைத்து போலீசார் தான் செய்கிறார்கள். உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என அந்த பெண் கூறுகிறார். உடனடியாக நேரில் வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து மருத்துவமனை அருகில் வருவதாகவும் அங்கு வைத்து சந்திக்கலாம் என்றும் அந்த பெண் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனை அருகில் ரகசியமாக போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அப்போது அந்த பெண் வருவதை அறிந்த போலீசார் உடனடியாக மடக்கி பிடித்து அந்த பெண்ணிடம் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போதுதான் முழு தகவலும் தெரிய வருகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அந்த பெண் ஏற்கனவே திருமணமான ஒருவர், திருமணமாகி அவர் விவாகரத்து பெற்று
மீண்டும் ஒரு தனியாக வாழ்ந்து வந்த போது அப்போதுதான் கள்ளக்காதல் விவகாரத்தில் அமீர் அலியினுடைய மனைவி ரோஹிமா தன்னுடைய காதலன் அஸ்ரப் என்பவரோடு சேர்ந்து கணவரை துண்டு துண்டாக வெட்டி கொன்றது திடுக்கிடும் தகவலாம் இந்த விசாரணையின் போதுதான் தெரிய வருகிறது. அதாவது கொலையானவர் அமீர் அலி அவருடைய மனைவி தான் ரோஹிமா, இவர் தான் கொலை செய்தவர். இவர் ரோஹிமாவுடைய கள்ளக்காதலன் அஸ்ரப் என்பவரோடு சேர்ந்து இந்த கொலை செய்திருக்கிறார். துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வைத்து கை ஒரு இடத்திலும் கால் ஒரு இடத்திலும் உடல் ஒரு இடம், அதே போன்று தலை செங்கல்பட்டு கொலைவாயேரி அருகே போட்டிருக்கிறார்கள். இப்படிதான் மிக முக்கியமான விசாரணையில் தெரிய வந்த தகவல் என்னவென்றால், ரோஹிமாவுக்கு அசாம் மாநிலத்தில் வேறு ஒருவருடன் திருமணமாகி குழந்தை பிறந்துள்ளது. கணவருடன் ஏற்பட்ட தகராறு கருத்து வேறுபாடு காரணமாக தான் பிரிந்து வாழ்ந்து வந்தார். அதற்கு பிறகுதான் அமீர் அலி இரண்டாவது திருமணம் ரோஹிமா செய்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறார்கள். தேனாம்பட்டி பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த இருவருக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தகராறு காரணமாக இருவருக்கு அடிக்கடி சண்டை ஏற்படும். அந்த சண்டையின் காரணமாக விரக்தி அடைந்த ரோஹிமா அதற்கு பிறகு அப்போதுதான் அமீர் அலிக்கு வேறு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வருகிறது. இதை பற்றி கேட்ட போதெல்லாம் தொடர்ந்து அவர்களுக்குள் தகராறு ஏற்படும். இதனாலே ரோஹிமாவுக்கு காதலன் அஸ்ரப் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படும். கள்ளக்காதல் என்பது அப்போதுதான் உருவாகிறது. அப்போது கள்ளக்காதலனும் ரோஹிமாவும் சேர்ந்துதான் அந்த கணவரை கொன்று சூட்கேஸில் உடல் மட்டும் வைத்து கை ஒரு இடத்திலும் கால் இடத்திலும் போடுகிறார்கள். அது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு தற்போது செங்கல்பட்டு கொலைவாயேரி அருகே புதைக்கப்பட்ட தலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரு ட்ரௌசர், அந்த ட்ரௌசர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோடு, பார் கோடை வைத்து ஒட்டுமொத்த கொலை எப்படி நடந்தது என்பதை பற்றியும் முழுவதுமாக போலீசார் கண்டுபிடித்திருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமே அந்த ட்ரௌசர் இருக்கக்கூடிய அந்த பார் கோடு தான். அந்த பார் கோடை வைத்து ஒரு கொலை A to Z முழுவதுமாக எப்படி நடந்தது என்பதை பற்றி முழுவதுமாக போலீசார் கண்டறிந்து தற்போது குற்றவாளிகளையும் கைது செய்திருக்கிறார்கள். ஆனந்தி.